ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விந்து முந்துதல் என்றால் என்ன, இதை நான் எப்படி தவிர்ப்பது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க போகிறேன். இது நிறைய பேர்த்துக்கு இந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்களாக ஓகே நமக்கு இது இப்படி இருக்கான்ற மாதிரி ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கலாம். தெளிவாக சொல்கிறேன், இப்படி இருந்தால் விந்து முந்துதல் இருக்குது உங்களுக்கு, இப்படி இருந்தால் இது நார்மல் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல கல்வி அறிவு சார்ந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஒரு தெளிவான ஒரு எப்படி சொல்கிறது, வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கணவன் மனைவி உறவுகளை ஏற்படக்கூடிய தாம்பத்த வாழ்க்கையை பற்றின சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசலாம். உங்கள்கிட்ட யார்ட்டையும் பேச முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அடிப்படையிலையும் நான் தெரிஞ்சுட்டு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு நிமிடத்துக்கு கீழே இப்போது அந்த ஒரு உடலுறவு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு ஸ்பெம் வெளியாகிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, டக்குன்னு ஹக் பண்ணாலே டக்குன்னு வெளியாகிறது. ஓகேவா? இது எல்லாம் தான் விந்து முந்துதல். சரிங்களா? இது இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் மறந்துடாதீங்க. இது எல்லா ஆண்களுக்கும் ஆண்களுக்குள்ளே எல்லா ஆண்களுக்கும் இருக்காது. ஆண்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான ஒரு குறைபாடுன்னு சொல்ல முடியாது. ஒரு எப்படி ஒரு சரி பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம மூஞ்சில் ஒரு பிம்பிள்ஸ் வருது, அதை சரி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான் இது. ரொம்ப இஷ்யூஸ் அப்படின்ற போது அது வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப நீங்கள் அந்த நினச்சி பார்த்தாலே அந்த மாதிரி வருது அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் என்ன அப்படின்றத டாக்டர்கிட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது புரிஞ்சிச்சா? இப்போ விந்து முந்தல்ன்றனா இதுதான். ஓகேவா? இப்படி இருக்குது, நினச்சாலே விந்து வெளியேறுது, இல்லை ஹக் பண்ணாலே வந்துடுது, இல்லை உங்கள் பார்ட்னர் யோசிச்சு பார்த்தா கூட வந்துடுனா தான் இது. சரிங்களா? ஓகேவா? இதுதான் ஒரு இது. ஓகே, அடுத்தது என்னென்னா, எது நார்மல் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் உடலுறவில் ஈடுபடும்போது ஒரு 3-7 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஸ்பெம் வெளியாகுது. இதை கூட நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க விந்து முதல் கிடையாது. 7 நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு விந்து வெளியாகுது அப்படின்னா அது ரொம்ப நார்மலான விஷயம். ஒரு ஆரோக்கியமான உடலுறவில் அது அப்படி தான் நிகழணும். அதுதான் சரி. சரிங்களா? இதை நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க, என்ன ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுதுங்க மேடம், 3 நிமிஷத்தில் வந்துடுதுங்க மேடம், 4 நிமிஷத்தில் வந்துடுது. இது நார்மல், அது தப்பே கிடையாது. அது இயற்கையாக அதுதான் கரெக்டு. ஓகேங்களா? நிறைய ஆய்வுகள்லையுமே இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களும் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, மேடம் எனக்கு ஒரு 5 நிமிஷத்தில் வந்தது, அதெல்லாம் ரொம்ப நார்மல்ப்பா, அதெல்லாம் விந்து முந்துதல் கிடையாது. அதுக்காக வேறு எதையும் ட்ரை பண்ணி வேறு எந்த இஷ்யூ இழுத்துக்காதீங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி உங்களுடைய விந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியாகும்போது அந்த விந்தோட கலர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலந்த அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும். ஒரு மாதிரி வெள்ளை, அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு மாதிரி வெள்ளை கூடிய சாம்பலை கலந்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கலரில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ஒரு டைம் நீங்கள் உடலுறவு பண்ணி இது எல்லாமே நான் சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு உடலுறவில் நிகழக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஒரு 1.5 மில்லியிலிருந்து ஒரு 5 மில்லி வரைக்கும் கிட்டத்தட்ட அரை தேக்கரண்டி அளவுக்கு ஸ்பெம்மு வெளியாகணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஆணுக்கான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி உங்களுடைய விந்து வெளியாகும்போது நல்ல தடிமனாக கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம கீ எப்படி இருக்கும், அதை விட கொஞ்சம் ஒரு கீயை எப்படி சொல்கிறது, ஸ்பூனில் எடுத்தோன்னே எப்படி இருக்கும், ஆனால் ஒரு வெளியில் வச்சோம் அப்படின்னா ஒரு 3 to 5 மினிட்ஸில் உருகிடும். அதே ஃபார்முலா தான். விந்து வெளியாகும்போது கொஞ்சம் தடிமனாகும். வெளியில் ஒரு 10 இல்லை ஒரு 15-20 நிமிஷத்தில் அந்த உள்ளே போகும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லிக்விடு மாதிரி ஆகிடும். இதுதான் காமனான விந்துவோட ஒரு அந்த விஷயங்கள். சரிங்களா? இது ஓகேவா? இல்லை இப்போ எப்போ நீங்கள் இதை கவனிக்கணும், எப்போ உங்களுக்கு பிரச்சனை இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உடலுறவு பண்ணிகிட்டே இருக்கீங்க, இல்லை ஒரு 3/4 மணி நேரம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் விந்து வெளியே வரவே இல்லை அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை பார்த்துக்கோங்க. நல்ல டாக்டர் பார்த்து அதுக்குண்டான அவங்க என்ன வழிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை பின்பற்றுங்க. அது சம்திங் நம்ம ஹெல்த்தில் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ நிறைய பேர் என்னென்னா, ரொம்ப நேரம் இந்த மாதிரி நான் சொன்னேன்ல, ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு 5 to
மூணு நிமிஷமே எடுத்துக்கலாம். 3 to ஒரு 7, 8, 9 நிமிஷத்தில் வந்துடுது அப்படின்னா, இதை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது எடுத்து அதனால வந்துட்டு ஒரு 1/2 1 ஹவருக்கு மேலே விந்து வெளியேறுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயந்தான். சரிங்களா? ஸோ நேச்சுரலாக வச்சுக்கோங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப நேரம் தேவைப்படுது எனக்கு ஓகே சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது ஓகே, 5 மினிட்ஸில் வர்றது நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து அது பத்தலை. எனக்கு வந்து என் பார்ட்னர் கூட ஒரு 20 மினிட்ஸ் நான் இருக்கணும், ஒரு 30 மினிட்ஸ் இருக்கணும்னா அந்த உணர்வு உங்களுக்கு வரும் பார்த்தீங்களா? அப்போ வந்து லைட்டாக நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். உங்கள் ஆணுக்கு வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து உங்கள் கையிலேயே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இந்த தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் போயிட்டுருக்கும். ஸோ இதுக்காக வேறு ஏதாவது ட்ரை பண்ணி வேறு எந்த இஷ்யூயும் இழுத்துக்காதீங்க அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குது, எனக்கு இப்படி நினச்சோன்னையுமே வருது சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை வந்து ஒரு குற்ற உணர்வு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஸ்டாப் ஆகாது. அது வந்து இன்னும் அதிகப்படுத்தும் பதட்டப்படுறது. இல்லை வந்து நான் வந்து ஒரு சரியான ஒரு ஆண் இல்லையோ, சில பேர்த்துக்கு குழந்தைகள் தள்ளி போகுது அப்படின்னா இதனால் தானோ அப்படின்றது கிடையாது. அதுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து நிறைய இருக்குது. ஒரு விந்து முந்துதல் மட்டும் காரணம் கிடையாது. அதுக்கு நிறைய இருக்குது. ஒரு குவாலிட்டியாக இருக்கணும். விந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமான விந்தாக இருக்கணும், நல்லா அதுக்கு நீந்துதல் தன்மை இருக்கணும். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு இதையும் பண்ணிக்காதீங்க, மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. இதை ஒரு ஃப்ரீயாக விட்டுட்டு ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட்டிங் அட்வைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட போனாலும் நான் சொல்கிறது தான் 100% எல்லா டாக்டர்ஸு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். என்னென்னா எல்லா மெடிசனும் கொடுத்துட்டு அப்போதைக்கு நமக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள். நல்லா வந்துட்டு உங்கள்கிட்ட ஏதாவது பேட் ஹேபிட் இருக்குது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுங்கள். டயட் பிளானை மாற்றுங்க. யோகா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போங்கன்னு தான் சொல்லுவாங்க எண்ட் ஆஃப் த டே. சரிங்களா? எண்ட் ஆஃப் த டே அதுதான் சொல்லுவாங்க. அப்போது என்னென்னா உணவு முறை அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எவ்வளோ என்ன பண்ணாலும் 98% வந்து உணவு முறை பழக்கவழக்கங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்களுக்குன்னே சில உடலுறவு ஆசைகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதை செய்கிறதுக்கு இயற்கையிலேயே நிறைய உணவுகள் இருக்குது. சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸு. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் அமௌண்ட் அதிகமாகும் சிஸ்டர், இதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. வேறு ஏதாவதுக்கு பேட் ஹேபிட்டுக்கு டெய்லி ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு காளான் ரைஸ் சாப்பிட்றீங்க, ஏதாவது சிக்கன் ரைஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதை குறைச்சிக்கிட்டு கூட இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போது உங்களுடைய உடல் வந்து நல்லா வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே மனசு வந்து ரொம்ப ரொம்ப இளமையாக ஃபீல் பண்ணும். இளமையாகிடுச்சு அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தோற்றம் வந்து மாற ஆரம்பிச்சிடும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இப்போ உங்களுக்கு ஒரு வந்து 35 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் உங்களை பார்த்து இப்போ நானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சார் நீங்கள் பார்த்து என்ன காலேஜ் 3rd இயர் ஸ்டூடெண்ட்டா, இல்லை வந்து இப்போ தான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா தம்பி அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு 7 வயசு 8 வயசில் ஒரு குழந்தைக்கு இருக்குது, கல்யாணம் ஆகியிருக்கு, ஒரு கல்யாணம் ஒரு 10 வருஷம் ஆச்சு அப்படின்றபோது யாராவது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்டால் உங்கள் மனசுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஃபுட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன இன்டேக் எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய எண்ணங்களாகவும் நம்மளுடைய செயல்களாகவும் நம்மளோட ஆரோக்கியமாகவும் வெளிப்படும். அதனால எண்ட் ஆஃப் த டே ஆரோக்கியமான உணவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும், தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விந்து முந்துதல்லாம் யாருக்கு வந்து விந்து முந்துதல் இருக்கும், யாருக்கு இருக்காது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. நார்மல் வந்து 5 to 7 10 மினிட்ஸை வந்து விந்து வெளியேறுது அப்படின்னா அது ஆரோக்கியமானது தான். அது வந்து இயல்பு, அது வந்து எதுவும் கிடையாது. மறுபடியும் சொல்லிக்கிறேன், அதை நினைக்கும் போதே பார்ட்னர் கூட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இல்லை பார்ட்னருக்கு வந்து ஹக் பண்ணாலே வந்து ஒரு ஆணுறுப்புல ஒரு விதமான உணர்வு வந்து எந்திரிக்கிறது அப்படின்றது வேறு. அது வந்து எல்லாத்துக்கும் நார்மலாக இருக்கும். நினைக்கும் போது உங்கள் ஃபேண்ட் ஈரமாகிடுது, ஸ்பெம் ஃபுல்லாக வெளில வந்துடுது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய டாக்டரோட அட்வைஸை எடுத்துகிட்டு அவங்க சொல்கிற மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உணவு பழக்க வழக்க முறைகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ ஒரு பேடான ஹேபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு மாற்ற முடியாது. கண்டிப்பாக அது மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு வந்து நான் வந்து குட் ஃபுட் மட்டும்தான் எடுப்பேன். அப்புறம் அந்த 2 நாளில் ஒரு 3 மாதம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் நான் வாரத்தில் 4 நாளைக்கு குட் ஃபுட் எடுத்துக்குவேன். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் டயட்டை பிளான் பண்ணிக்கோங்க.
ஐ ஹோப் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி சில ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அதை தாண்டியும் வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பார்க்குறேன். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Thank you.